ஹலோ நண்பா, தமிழக அரசோட மாவட்ட வாரியாக எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி லிஸ்ட்டு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த அரசு அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு வர லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், அதை டச் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துக்கலாம். ஓகே, அது என்ன ப்ரோ சீனியாரிட்டி லிஸ்ட்? நிச்சயமாக சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ ரீசண்டாக 30/6 ஓரிரு தினங்களுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக உள்ளே வரீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் ஹியர் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ஆன்லைன், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகே, வேலைவாய்ப்பு அலுவலகத்தில். அடுத்து பாருங்கள், கீழே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் லைவ் ரிஜிஸ்டர் ஃபார் த பீரியட் எண்டட் 30/6/2026. ஸோ இந்த தேதியின் படி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் எவ்வளோ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அது போன்ற தகவல் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் நீங்கள் டேரெக்டாக ஏதோ ஒரு வெர்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். உதாரணத்துக்கு நான் இங்கிலீஷ் வெர்ஷனை கிளிக் பண்ணுறேன். அதாவது இது வரையும் தமிழகத்தில் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் எவ்வளோ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, ஆண்கள் எவ்வளோ, பெண்கள் எவ்வளோ, அப்புறம் வயது வாரியாக 18 வயசுக்கு கீழே 19 to 20, 31 to 45 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் கல்வி தகுதி வாரியாக, ஓகே, 10ஆம் வகுப்புக்கு கீழே 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அப்படிங்கிற கல்வி தகுதி வாரியாகவும் எவ்வளோ பேர் ரிஜிஸ்டர் பண்ணி அதை ப்ராப்பராக ரினியூவல் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிற தகவல் எல்லாமே வந்து இந்த பிடிஎஃப்பில் இருக்கும். இது நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து பாருங்கள், கீழே மாவட்ட வாரியாக எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஓகே, இது என்ன ப்ரோ இது அப்படின்னா, நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு யார்கிட்டையும் போய் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களோட இன்ஃபர்மேஷனுக்காக மட்டுமே. அதாவது தமிழகத்தில் எவ்வளவோ மாவட்டங்கள் இருக்குது, கிட்டத்தட்ட 38 மாவட்டங்கள் இருக்குது. அந்தந்த மாவட்டத்திற்குள் நிறைய வேலைவாய்ப்புகள் வரும். உதாரணத்துக்கு கலெக்டர் ஆஃபீஸில், பஞ்சாயத்து யூனியன், டிஎன்ஆர்டி, இது போன்ற ஊரக வளர்ச்சித்துறை, இது போன்ற துறைகளில் வேலைவாய்ப்பு வரும். ஓகே, வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எழுத்து தேர்வு இல்லாமல் அலுவலக உதவியாளர், கிளர்க்கு, நைட் வாட்ச்மேன், இது போன்ற பதவிகள், அப்புறம் மாவட்ட நீதிமன்றங்களில் கூட வரும். ஓகே, எழுத்து தேர்வு அல்லாத பதவிகள், அது வந்து நேர்காணல் மூலமாக எடுப்பாங்க. அது போன்ற பதவிகளுக்கான எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போது ஒருத்தவங்க வந்து ஒரு கல்வி தகுதி முடிச்சிருக்காங்க, அதை எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி ப்ராப்பராக வந்து அவங்க ரெனியூவல் பண்ணிக்கிட்டே வராங்க. ஓகே, இப்போ மாவட்டத்திற்குள்ளே ஏதோ ஒரு வேலைவாய்ப்பு வருது அப்படின்னா அதற்கான கால் லெட்டர், அதாவது அதுக்கு தேர்வு கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன், இன்டர்வியூ மட்டும்தான். அந்த இன்டர்வியூக்கான கால் லெட்டரை இந்த எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி டேட் பார்த்து இதுலேயும் சில பேருக்கு அவங்க கால் லெட்டரை அவங்களே அனுப்புவாங்க. அவங்க அந்த தேர்விற்கு எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டியின் அடிப்படையில் அதற்கு சில முன்னுரிமை இருக்கும். அதை யூஸ் பண்ணி அவங்க அந்த பர்டிகுலர் ஜாப்க்கு அவங்க வந்து அட்டன் பண்ணுவாங்க. இன்னும் நான் தெளிவான விளக்கமாக சொல்கிறேன். உதாரணத்துக்கு இதில் நிறைய மாவட்டங்கள் இருக்குது. நான் வந்து இந்த கடலூர் அப்படிங்கிறத நான் வந்து கிளிக் பண்ணுறேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த பிடிஎஃப்பில் பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதாவது கடலூர் மாவட்டத்திற்குள்ளே வரக்கூடிய நைட் வாட்ச்மேன் வேலைவாய்ப்புக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா சீனியாரிட்டி டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல மேலே பாருங்கள், வகுப்பு வாரியாக உங்களுக்கு வந்து பிரிச்சிருப்பாங்க, கீழே வந்து சீனியாரிட்டி டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போது கடலூர் மாவட்டத்தில் இந்த நைட் வாட்ச்மேன் பதவி ஏதோ ஒரு துறையில் வருது அப்படின்னா பொது பிரிவில் இருக்கிறவங்க, பொது பிரிவில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு இதுதான் பார்த்திங்கன்னா சீனியாரிட்டி டேட். ஸோ இந்த தேதியிலேருந்து இந்த கீழே மென்ஷன் பண்ணியிருக்கிற தேதி வரையும் கரெக்டாக ரெனியூவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இவங்க டேரெக்டாக கால் லெட்டர் அப்படிங்கிறது சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு தகவலின் அடிப்படையில் எந்தெந்த பதவிகளுக்கு என்னென்ன சீனியாரிட்டி டேட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஏதோ ஒரு வேலைவாய்ப்பு அவங்க கால்ஃபர் பண்ணுறப்போ உங்களுக்கு கால் லெட்டர் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி வந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வரலாம். இப்போது ரீசண்டாக இந்த 2010க்கு மேலே அதெல்லாமே இல்லை. 1999, 2005, 1986, 88, 95, 96, இது மாதிரி ஒரு 2000க்கு முன்னாடி இருக்கிறவங்க, அப்புறம் 2000 to 2010 இது போன்ற ஆண்டுகள் வரையும் ரிஜிஸ்ட்ரேஷன் அதிலிருந்து பண்ணிட்டு வரவங்களுக்கு மட்டுமே இதில் வந்து பெரும்பாலான பதவிகளுக்கான சீனியாரிட்டி டேட் வந்து இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இதில் பாருங்கள் என்னென்ன பதவிகள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம்.
நைட் வாட்ச்மேன், ஸ்வீப்பர், சானிட்டரி ஒர்க்கர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, ரெக்கார்ட் கிளர்க்கு, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா தேர்வுகள் அல்லாத பணி. நீதிமன்றங்களாக இருக்கட்டும், இல்லை நான் சொன்ன மாதிரி ரேஷன் கடையாக இருக்கட்டும், ரேஷன் கடையில் சேல்ஸ்மேன் இது இருக்குது பாருங்கள், அப்புறம் எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், இது போன்ற பதவிகள் எல்லாத்துக்குமே சீனியாரிட்டி டேட் வந்து கொடுத்துருக்காங்க. சில டேட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஐஃபோன் இருக்கும், அது எல்லாமே வந்து விரைவில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான். ஸோ இதில் வந்து இது மாதிரி பண்ணுறாங்க, இந்த மாதிரி தகவல் அப்படிங்கிறதுனே தவிர நீங்கள் இதை வச்சு ஃபர்தராக நீங்கள் எதுவும் தகவல் தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் உங்களோட வேலை ப்ராப்பராக எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வரணும். உங்களுக்கு சீனியாரிட்டி இருக்குன்னா உங்கள் கால் லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க. எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டியில் உங்களுக்கு கால் லெட்டர் சென்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது கிடையாது. அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு நீங்கள் நேர்காணல் போகிறதுக்கு தகுதி, அவ்வளோதான். நேர்காணலில் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வேலை. பட் இந்த எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி லிஸ்ட் மூலமாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சில முன்னுரிமை இருக்கும். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்திருக்கக்கூடிய முழுவான தகவல். எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸ்லையும் இன்ஸ்டாலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.